ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. பச்சைப்பயிர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சால். அதுக்கு வந்து ஒரு கடாயை சுடுபடுத்திட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. பெரிய தக்காளினா ஒன்று மட்டும் போதுங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே நல்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்க்குற பொருட்கள் வந்து நல்லா முழுமையாக வதங்கினா தான் அதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாகவே பச்சை பயிர் குழம்பு கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஏன்னா பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இந்த மாதிரி செய்யும்போது அதில் உள்ள அந்த மாவு சத்துக்கள்னால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா எல்லாமே தூக்கலாக போட்டு நல்லா வதக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அப்புறமா ஒரு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகாய், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்லாம். அதே அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் உள்ள சேர்த்துக்கலாங்க. மல்லியோட வாசனை இந்த குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் வந்து நைட்டே நல்ல ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு வச்சுருக்கீங்க. நல்லா சூப்பராக ஊறியாச்சு. இப்போ அதை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறீங்கன்னா நல்லா வறுத்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக விட்டுட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊற விட்டுட்டு இல்லை முளைக்கட்டின பயிர் சேர்த்தோன்னா இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட நல்லா புரட்டி விட்டுட்டு நல்லா உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு இது வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ண தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் ரெடி. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததை வந்து பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஏன்னா பயிர் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்தா தான் சரியாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2 பயிர் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சான்னு. சூப்பராக வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுகளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. நிறைய தண்ணி வேண்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா குதிச்சு வரட்டுங்க. ஏன்னா பயிரெல்லாம் வெந்தாச்சு, சூப்பராக எல்லாமே குழம்பும் தயாராகிடுச்சு. தேங்காய் ஊற்றிருக்கனால ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் குதிச்சு வரட்டுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில குதிச்சு வரட்டுங்க. இப்போ எல்லாம் நல்லா சூப்பராக கொதிச்சு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்குனா மல்லி இலைகளை தூவி விட்டுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சைப்பயிர் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மழுன்னு இல்லாமல் நல்ல வாய்க்கு ருசியாக சுவையான குழம்பு ரெசிபியாக இருக்குங்க. நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்கும். இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்கூடும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றிங்க.